7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். வெல்கம் பேக் டு த ஷோ. இது தலை 55 என்னையா இருந்தால் ஸ்பெஷல். மதுரை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மாஸ் ஹப் அப்படின்னே சொல்லலாம். மதுரையில் எப்பவுமே வந்து பல்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை வந்து அங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜான்சி இருக்காங்க என் கூட. மதுரையிலேருந்து லைவாக வந்து அங்கே தியேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ், எந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஜான்சி சொல்லுங்கள், அங்கே உங்களை சுற்றி ஒரு கும்பலே நின்றுருக்கு, அதுலேயே தெரியுது கண்டிப்பாக கோலாகலமாக இருக்குன்னு. பட் அங்கே எந்த மாதிரியான டாக் படத்தை பற்றி வந்திருக்கு அண்ட் என்ன பிடிச்சிருக்கு படத்தில் எல்லாருக்கும்? மதுரையை பொறுத்தவரை மொத்தம் 6 திரையரங்குகளில் வந்து எண்ணெய் எறிந்தால் படம் திரையிடப்பட்டுள்ளது. அந்த 6 திரையரங்குகளுமே இன்று காலை முதலே ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ரசிகர்களும் வந்து திருவிழா கோலம் போல இந்த அஜித் படத்தை, அதாவது எண்ணெய் எறிந்தால் படத்தை வந்து வரவேற்றிருக்கிறாங்க. அதாவது காலை 6 மணி முதல் பட்டாசு வெடித்து மற்றும் வந்து அஜித்தோட ஃப்ளெக்ஸுக்கு பாலாபிஷேகம் உள்ளிட்ட பல விஷயங்களை செஞ்சு வந்து எண்ணெய் எறிந்தால் படத்தை வந்து தற்போது மதுரை மாவட்ட ரசிகர்கள் வந்து இந்த படம் வந்து தங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அஜித் ரசிகர்கள் ஒருவரான நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க, கேட்கலாம். சார் வணக்கம், இந்த எண்ணெய் எறிந்தால் படம் உங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்துல நம்ம மிரட்டி விட்ட படம் இதுதான். தலை 55னா சும்மா இல்லை, உதார் பாட்டு சான்ஸே இல்லை. இதுதான் கிடைக்காத படம்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த ரசிகர் சொன்ன மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் நம்ம கூட இருக்காங்க, உங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், இந்த படம் வந்து எந்த அளவுக்கு உங்களோட எதிர்பார்ப்பை அஜித்தோட படம் பூர்த்தி செஞ்சதா இருந்தது? தலைகளாக்கிருச்சு, மதுரையவே தலைகளா கொண்டு போயிருச்சு. 61 பிட்டு ஒரு போஸ்ட்லாம் நாசமாயிருச்சு. அஜித் கடவுள் தான். இதுவரையா திரையுலக வரலாறுலே யாருமே ஃப்ளைட் ஓட்டாத ஆளுக்கு இது ஆக்டரே யாருமே கிடையாது. அஜித் ஒருத்தர் ஓட்டியிருக்காரு. அதை விட பிரம்மாண்டமாக நிறைய அவரே ரிஸ்க் எடுத்து ஸ்டண்டெல்லாம் பண்ணியிருக்காரு. டூப்பு யாருமே போடலை. கண்ணாடிலாம் உடச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். உதாரெல்லாம் மிரட்டிட்டாங்க. பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரசிகர்களோட பூரிப்பை வந்து இது நிஜமா நிறைவேற்றிருக்குன்னே சொல்லலாம். அவங்க பேசும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்களுக்கு வந்து அஜித் படம்னாலே வந்து ஒரு நல்ல விஷயங்களையும் ஒரு பூர்த்தி அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமா இருந்தது. ஷைலஜா, சரி ஜான்சி, ஹீரோயின்ஸ் 2 பேர் இருக்காங்களே, அதுல அனுஷ்காவா த்ரிஷாவா எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காரு கௌதம் படத்துல? அண்ட் யாருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதா வந்து பேசிக்கிறாங்க? ஜான்சி, படத்துல வந்து 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா, த்ரிஷா அண்ட் அனுஷ்கா. அதுல வந்து யாருக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கிறதா வந்து பேசிக்கிறாங்க அங்க ஜான்சி? நிச்சயமா ஷைலஜா, நம்ம இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள்ட்டே கேட்கலாம். ஸோ உனக்கு இந்த படத்துல வந்து 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இதுல வந்து யாரு வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப இதுவா இருக்காங்க? அனுஷ்கா சான்ஸே இல்லை. சோ பியூட்டிஃபுல், சோ கியூட், சோ ஆசம். அச்சுன்னு இருந்தாங்க. த்ரிஷா இடையில வந்தாங்க, அப்படியே பாயில விட்டாங்கன்னா அனுஷ்கா நோ சான்ஸ். முன்னாடி விட்டு அப்படியே மெருகேற்றி அப்படியே என்னமோ பண்ணியிருக்காரு கௌதம் வாசுதேவன். இந்த படத்துல வந்து அந்த ரசிகர்களோட, அதாவது அந்த ஹீரோயின்ஸோட நடிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியல கேட்டு. ஹீரோயின்ஸோட நடிப்பு எந்த அளவுக்கு இருந்ததா நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருந்தது. த்ரீஷா இன்னும் கொஞ்சம் நடிக்க விட்டுருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபைட் சீன் ஓகே சார், மறுபடியும் சொல்லணுமா? த்ரீஷா இன்னும் கொஞ்சம் நடிக்க விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபைட் சீன்ஸு நல்லா இருந்துச்சு. மியூசிக்கே ஆசம். ஓகே, மறுபடியும் ஒரு படம் கௌதம் மேனனை அஜித்தை வச்சு எடுக்கணும்னு எங்கள் விருப்பம். மதுரை மக்கள் விருப்பம். இது அவருக்கு போய் என்ன சொல்றது, டெடிகேட் பண்ணிருங்க எப்படியாவது. ஓகே, இப்போ இந்த ரசிகர்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த 2 ஹீரோயின்ஸுமே வந்து நல்ல முறையில் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் த்ரிஷா இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் இந்த படத்துல வந்திருந்தா நல்லா இருக்கும்ன்றதை இந்த மதுரை மாவட்ட மக்களின் வந்து ரசிகர்களின் விருப்பமா இருக்குது. ஷைலஜா, ஓகே ஜான்சி, தொடர்ந்து பேசுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்டார்ஸ் வந்து அவங்களோட ஹேர் ஸ்டைல் எப்பவுமே வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ஹேர் ஸ்டைல், அதாவது சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்து ஒரு ட்ரெண்டையே வந்து கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹேர் ஸ்டைலை பற்றினா ஒரு சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக. தலையோட ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்தியன் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைலில் கொண்டு வந்ததே தலை தான்.
இப்போ அந்த ஹாஸ்டல் ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாரி படமும் நல்லா ஓடும்னு நாங்கள் நினைக்கிறோம். நல்லா வரணும். நம்ம காதல் மன்னன் அஜித் எப்பவும் ரொம்ப யங்கா இருக்கணும்னு தான் தலையோட பெண் ரசிகர்கள் எல்லாமே ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்போ அது தலைகீழா மாறி நீங்க எங்க வந்தாலும் பரவாயில்ல, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்ற அளவுக்கு அவங்களே மாறிட்டாங்க. சொல்ல போனா தலை மாத்திட்டாருன்னே சொல்லலாம். எல்லாரும் பசங்க தான் தலை ஃபேன் சொல்கிறாங்க, ஆனால் பொண்ணுங்களும் தலை ஃபேன் இருக்கும். இப்போ வந்து திரிஷா அஜித் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் போகிறோம், தலைன்னு கத்துறோம். ஊருக்குள்ள வெள்ள முடியோட தலை காட்ட முடியாம இருந்தவங்க இப்போ தலை நிமிர்ந்து நடக்க காரணம் நம்ம தலை அஜித். சுருக்கமா சொல்லணும்னா சமீப காலத்துல வெள்ள முடிக்கு வேல்யூ வந்ததே நம்ம தலை அஜித் தாலதான்னு சில ரசிகர்கள் கூட சொல்றாங்க. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. நம்ம கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் இருக்காங்க. இவங்க வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இட்ஸ் பிரியா சுப்ரமணியன். ஹாய், வெல்கம் டு த ஷோ. ஹாய், குட் டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ. ஸோ இந்த பாட்டு நல்ல ஹிட்டாக இருக்குது. மாயா பஜார் அப்படின்ற பாட்டு படத்தில் நீங்கள் பாடியிருக்கீங்க. எந்த மாதிரியான பாட்டு இது பிரியா? இது ஆக்சுவலி சொல்லணும்னா ஒரு ஓல்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லணும். அப்போது பழைய காலத்து மாயா பஜார் சாங்கில் வந்து ஆஹா இன்ப நிலாவினிலே அப்படின்னு ஒன்று வரும். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு ஷேர் இஸ் லைக் ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் ஆன படமே தலையோடது தான், பரமசிவம் அப்படின்ற படத்தில் ஆசதோசாப்பில் மடேன்னு. ஸோ இந்த 10 years என்னோடய ப்ளேபேக் சிங்கிங் ஜேர்னியில் எனக்கு தெரிஞ்ச அஜித் சாருக்கு தலைக்கு வந்து 2வது சாங்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி, ரியலி ஸோ பிளெஸ்ட். அண்ட் தேங்க்ஸ் டு ஹாரிஸ் சார். ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் வந்து எனக்கு வித்யாசாகர் சார் ஆக்சுவலாக பரமசிவம் மூவியில். அண்ட் ஃபார் இந்த மூவி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஹாரிஸ் சார் கோன்ற படத்தில் பாடியிருக்கேன். இதே மாதிரி ஸ்டைல் அப்படியே கான்ட்ராவாக ஒன்று கொடுத்துருந்தார் எனக்கு. அண்ட் ரியலி தேங்க்ஸ் டு ஹாரிஸ் சார் அண்ட் ரத்னம் சார், ஏம் ரத்னம் சார். ஓகே, இந்த பாட்டை கேட்டுட்டு உங்களுக்கு யார் யார் பாராட்டினாங்க? அஜித் சார் கூப்பிட்டு பாராட்டினாரா இந்த பாட்டு நல்லா வந்திருக்கு அப்படின்னு? இல்லை, இனிமேல் தான் ஐ திங்க் ஐ வில் கெட் டு நோ த ஃபீட்பேக். ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் ஆடியோ இதுக்கப்புறமா இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமாக ஓல்டு ஃபீல் வந்திருக்கு. இனிமேல் ஐ திங்க் ஐ வில் பி கெட்டிங் நிறைய ஃபீட்பேக். எங்களுக்காக அந்த பாட்டு பாடி காட்டுங்களே. அன்பே நாருயிரே வந்தேன் நான் உன்னருகே, தினம் பகலோடும் இரவோடும் விளையாடும் வெண்ணிலா, நில மீது துயில் மீது விளமாடும் வெண்ணிலா, கண்ணா உன்னே பிரியேன், இனி என்னாலும் நான் மறவேன். இந்த பாத்தோட பிக்சரைசேஷன்லாம் நீங்க பாத்துட்டீங்களா? நீங்க பார்த்தது விஷுவலா பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஹாரிஸ் சார் சொல்லும் போதே ஹி எக்ஸ்பிளைன் லைக் இந்த மாதிரி ஃபீல்டில் தான் இந்த சாங் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதே ஆல்மோஸ்ட் லைக் பிக்சரைசேஷனாக எனக்கு விஷுவலி வந்தது. ஓகே, அதனால வந்து உங்களுக்கு இன்னும் நாள் நீங்கள் விஷுவலாக பார்க்கல? இல்லை, விஷுவலி நான் இன்னும் பார்க்கல. ஓகே, ஸோ இந்த பாட்டு பாடும்போது உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அண்ட் அஜித் சார் படத்துக்கு திரும்பி பாடுறீங்க. ரியலி எனக்கு ஆக்சுவலி எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி தான் இருந்தது. ஏன்னா ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங் யூ, இவர் எனக்கு தலை அப்படின்னாலே என்றைக்குமே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கிரேஸ் எனக்கும் உண்டு. சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் இருக்கிற ஒரே கிரேஸ் அப்படின்னா ஐ திங்க் தலை தான். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு தான் இன்ட்ரடியூஸ் ஆகணும். ஆஸ் அ கெரியர் எனக்கு ஸ்டார்ட் ஆனதே அவர் படத்தில் தான், பரமசிவமில். ஸோ எனக்கு ஓகே இவ்வளோ படங்கள் பாடிட்டு இன்னும் தலைக்கு பாடலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அது ஐ திங்க் ஹாரிஸ் சார் வந்து பூர்த்தி பண்ணிட்டார். அண்ட் ஸோ எக்ஸைட்டட் சீரியஸ்லி. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மராக இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய படங்களில் நல்ல பாடல்கள் பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படி இருக்குது? ஃபீலிங் குட். ஏன்னா ஸ்டேஜ்ன்றது நம்மளுக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது, எங்கே இருந்தாலும் பாட்டு தான் பாட போகிறோம். பட் என்னென்னா ஒரு பிரேக் கிடைக்குது. இதில் இந்த மாதிரி படங்களில் பாடும்போது யூ கெட் மோர் மைலேஜ். தென் ஸ்டேஜஸில் பாடும்போது 1000 பேர் பார்க்குறதா கோடிக்கணக்கான பேர் கேட்குறாங்க, அவ்வளோதான். பட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஓகே, ஸோ வாட் அபவுட் தி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்? கண்டிப்பாக வந்து நிறையா வந்திருக்குமே இந்த பாட்டு? நிறைய பாட்டு நிச்சயமாக. இமான் சாருக்கு இப்போ பாடியிருக்கேன். லிங்குசாமி சார் ப்ரொடக்ஷனில் ஒன் மூவி இஸ் கம்மிங். அதில் வந்து அகெயின் தூளில் வந்த ஒரு அடிதடி பாடல் மாதிரியே ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடல். அண்ட் கன்ஃபார்ம்டாக இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் அது ரிலீஸ் ஆகுது. கன்ஃபார்ம்டாக நீங்களே சொல்லுவீங்க அதோட ஃபீட்பேக் என்னன்னு. கண்டிப்பாக மேம், வி லுக் ஃபார்வர்ட். நிறையா உங்கள் குரலை கேட்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் த சேனல் ஃபார் மீ டு இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த சாங்க்கு என்னை கூப்பிட்டதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ டு த நியூஸ் 7 சேனல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இது தலை 55 என்ன இருந்தால் ஸ்பெஷல். ஆனால் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா